இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ஃபார் வாட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் ஆர் 4th டே இன் தியேட்டர்ஸ். ஸோ இந்த ரூமில் இருக்கிறவங்க பல பேருக்கும், இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் யூ, அண்ட் இந்த ரூமில் இல்லாத பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது, இந்த படம் எடுக்கப்பட்டது, இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறது, இது மூணுமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு நல்ல கதை ஒரு டைரக்டர் நம்ம கிட்ட நம்பி கொடுக்கறது, அதை வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து முதலீடு செஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு தைரியம் செலுத்துறது, இது ரெண்டுமே இன்னைக்கு சினிமாவில் ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்வாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ ஃபில்ம் வேர் சரத் சார் மாதிரி ஒரு தேவானி மேம் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற படத்தில் வந்து இதில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது. இது ஒரு ஸ்கிரிப்ட் சார்ந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. டைரக்டர் சொல்ல வந்த கருத்து தான் இந்த படத்தோட ஹீரோன்னு எல்லாருமே ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இது என்னோட 40வது படம். இந்த மாதிரி ஒரு 40வது படம் எனக்கு அமையும் நான் கனவுல கூட கண்டது கிடையாது. அப்படி ஒரு படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த நல்ல படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா எந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நம்பி நாங்கள் எடுத்தோமோ அது எல்லாமே படம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஆஸ் அ க்ரூ இதை வேலை செஞ்ச இண்டிவிஜுவல்ஸாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த 4 நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து, நாங்கள் எந்த நம்பிக்கையில் படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பற்றி படம் எடுத்திருக்கீங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சக்ஸஸ். பிகாஸ் ப்ரொடியூசர் வில் டெல் யூ வாட் ஆல் சக்ஸஸ் த ஃபில்ம் ஹேஸ் அச்சீவ்ட், ஃபியூச்சரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும். பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த இமோஷனல் நம்பிக்கையில் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷனல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இனிமேல் இந்த படம் வந்து இப்போதான் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் முன்னாடி உட்காந்துருக்கிற நீங்கள் பத்திரிகை நபர்கள், நம்ம நண்பர்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, தியேட்டரில் இந்த படம் ஓடிட்டு இருக்கு, இது என்ன மாதிரி படம், இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, இந்த படத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதனால தான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் இந்த படம் வெற்றி காணப்போகுது, எவ்வளோ பெரிய வெற்றி, அது வந்து இனிமேல் அடுத்த 2-3 வாரத்தில் தியேட்டரில் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கிறது பொறுத்து இருக்கு. அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எல்லாரும் படத்தை பார்த்துட்டு, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, கதை படித்த உடனே போய் எங்கள் அப்பாவை இறுக்கி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருந்தது. அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் வந்து, எனக்கு எப்படி இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற எழுத்தாளனுக்கு எங்கள் வீட்டில் நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. எப்படி அவருக்கு நான் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது, எப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, என் கசனுக்கோ, எங்கள் அப்பாக்கோ, எங்கள் அம்மாக்கோ, எங்கள் அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது. அது வந்து நேற்று நாங்கள் 2 நாளாக நிறைய ஊராக சுற்றிட்டு இருக்கோம் அருண் விஸ்வாவோட. ஒரு தேட்டர்லையும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம், அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது இந்த படத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அப்படியே நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அப்படியே நான் என்ன பார்க்குறேன். ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லையாக இருக்கட்டும், கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ள ஒரு தம்பதியர் வாழ்கிற வாழ்க்கை, அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி, ஒரு தங்க வந்து குடும்பத்தையே தாங்குற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன்ட் பொண்ணாக இருக்கா. ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிற்கிறாங்க, பட் அவ்வளவா பேச மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆயிடாதப்பான்னு ஆதங்கத்தில் சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டில் நடந்த சம்பவங்களா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட அழகு. ஸோ முக்கியமாக இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேனோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் என்னோட எழுத்தாளன், என்னோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு படம், இவ்வளோ யாருமே ஒதுக்காத படம், யாருமே கெட்டவங்கன்னு சொல்லாத படம், நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீ உன் சொந்த கால நின்று ஆகணும், நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ மிடில் கிளாஸ்னா நீ வந்து ஹோப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது
அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எண்ட்ல ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புற ஒரு உத்தேசத்தோட எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ, ஐ ஹோப் யூ ஆல்வேஸ் ஸ்டே த சேம். அதை நான் சொல்ல தேவையில்லை, நீ அவ்வளோ ஸ்டபனான ஒரு கிரியேட்டர். ஸோ நீ இருக்கிற மாதிரி தான் நீ இருப்பேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் யூ அண்ட் ஐ மெட் அண்ட் மேட் திஸ் ஃபிலிம் ஸ்ரீ. நம்ம ஃபர்ஸ்ட் பேசினதுலேருந்து இன்னி வரைக்கும் யூ ஹவ் ஆல்வேஸ் பின் திஸ் சேம் கிரியேட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் இங்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அமிர்த் ராம்நாத், தினேஷ், ஜித்தன் ஸ்டானிஸ்லாஸ், இதை தவிர இந்த ஸ்டேஜில் இல்லாதவங்க, ஆர்ட் டைரக்டர் வினோத், எடிட்டர் கணேஷ், இந்த படத்தோட சவுண்ட் மிக்ஸ் பண்ண சுரேன், எல்லாருமே அவ்வளவு லவ் பண்ணி இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பிரின்சிபல் காஸ்ட் என் கூட என்னோட குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. எனக்கு வந்து என்னோட பிடிஎஸ் ஃபுட்டேஜ்லேயும் படத்துலையும் சரி, எங்களை 4 பேர் 5 பேர் சேர்ந்து பார்க்குறப்போ நேச்சுரலாகவே ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றது, அந்த ரூமில் உட்காந்து பேசுறது, ஒரு 3வது மனுஷன் பார்க்குறப்போ இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா ஒரே குடும்பமாங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு எங்களுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வண்டர்ஃபுல் ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் இன் மோஸ்ட் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு வந்து இந்த படத்தோட ஃபேமிலி, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி, அது உருவானதுக்கு காரணம், அது இவ்வளோ அழகாக அமைஞ்சதுக்கு காரணம் சரத்குமார் சாரும் தேவயானி மேமும் தான். ஸோ தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் இன் 3BHK, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். பிகாஸ் சூரியவம்சம் மாதிரி ஒரு ஹிட் படத்தில் ஒரு காம்பினேஷன் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனா அவ்வளோ ஆழமாக ஒரு விஷயம் நடிச்சிருக்கீங்க. அண்ட் நான் சரத் சார் கிட்ட, ஐ டென்ட் டெல் யூ மேம், பட் சரத் சார் கிட்ட நான் ஷேர் பண்ணுறப்போ, ஒன்று வந்து ஒரு ஸ்டார், ஒரு மேட்சோ மேன், ஒரு கிரீக் காட் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் வந்து ஒரு அண்டர்டாக் கேரக்டரை வந்து அவ்வளோ அண்டர் பிளே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரத் சார். பட் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், இவ்வளோ வருஷம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு காமன் மேன் கேரக்டர் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, அவங்களோட வலியை புரிஞ்சிட்டு இருக்கீங்க, மற்றவங்களோட சாதாரணமாக பேசுகிறீங்க, அந்த வாழ்வியலை புரிஞ்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களால் வாசுதேவனாக மாற முடிஞ்சது எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ சரத்குமார் சார், நீங்கள் வாசுதேவனாக வாழ்ந்திருக்கீங்க. அண்ட் எனக்கு உங்களோட மகனா இந்த பிரபுவா இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அன்பும், அண்ட் நம்ம 2 பேரையும் பார்க்குறப்போ நிறைய அப்பா பையன் ஜோடிகள் வந்து படத்தை பார்த்து சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிச்சு அழுது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான கிரெடிட் ஐ கிவ் ஸ்ரீ கணேஷ் அண்ட் தென் ஐ கிவ் யூ சரத் சார். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபாதர் கேரக்டர். எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஃபாதர் கேரக்டர். தேவானி மேம், தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ் ஃபில்ம். நீங்கள் எங்களை செட்டில் பார்த்துட்டு விதமாக இருக்கட்டும், இப்போ கூட நீங்கள் எங்களை வந்து த வே யூ லவ் அஸ் அண்ட் ஹவு யூர் அ சைல்டு பட் யூர் ஆல்சோ அ மதர், யூர் அ சீனியர் பட் யூர் ஆல்சோ அ சைல்டு, அது எல்லாமே எனக்கு வி ஃபீல் இட் எவ்ரி டே. தேங்க்யூ ஃபார் giving us all your love and giving this film so much of your brilliant performance, ma'am. என்னோட சிஸ்டரா நடிச்ச மீதா, she's a lovely actor and I hope she gets all the அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற தீனி கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். You're a fantastic actor, Meeta, and I hope you just how all of your films are celebrated, all of your choices will be celebrated and you'll be allowed to be the actor that you're born to be. அண்ட் இந்த படத்தோட பாக்கெட் டைனமோ எங்களோட சைத்ரா ஜி ஆச்சார் கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து சப்தசாகர தாச்சேலோ சைட் பியோட ஹீரோயின். அண்ட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு, ஸ்ரீக்கு, அருணுக்கு, எங்கள் எல்லாருக்குமே இந்த ஐஷு கேரக்டர் பற்றி பேசுகிறப்போ இவங்க தான் மைண்டில் இருந்தாங்க. அண்ட் அவங்க அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்க. அது எதுவுமே பெருசாக மைண்ட் பண்ணாமல் அவங்க தன்னோட கேரக்டர் மட்டும் மைண்டில் வச்சுட்டு வர சீன்ஸ் எல்லாத்துலேயுமே நச்சுன்னு ஸ்கோர் பண்ணுறாங்க. நான் இன்ஃபேக்ட் எல்லா ரிவ்யூஸ்லையும் இந்த படத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சைத்ரா ஆச்சார்னு நாங்கள் படித்தோம். அப்போ எனக்கு அந்த முருகனும் பிள்ளையாரோட ஞானப்பழம் மோமெண்ட் தான் ஞாபகம் வந்தது. நான் ஒருத்த மாங்குன்னு ஒரு வருஷம் நானும் சரத் சாரும் கெட்டப்பாக மாற்றி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து ஞானப்பழத்தை ஒரே இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பட் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு அவங்க பேசுறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களோட வாய்ஸ், அவங்களோட வே ஆஃப் லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ், தைரியமாக அவங்களே டப் பண்ணுறது, அவங்க எல்லா சக்ஸஸ் மீட்டில், ஐ மீன் தியேட்டர் விசிட்ஸில் எங்கே போனாலும் எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் மைக்கில் அவங்க தமிழில் பேசியிருக்காங்க. அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா ஸ்டேஜ் மேடையும் ஏறி அவங்க தமிழில் பேசியிருக்காங்க. ஸோ அது கற்றுக்கிட்ட தமிழை வந்து அவங்க வந்து தைரியமாக வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும். we are also proud of you, Chaitra. Thank you for being part of 3BHK. இந்த ஐஷு அண்ட் பிரபுவோட ஐஸ்கிரீம் சீன் ஆடியன்ஸும் மறக்க மாட்டாங்க. ஐ never forget it. Such a special romantic and beautiful moment. And இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஒருத்தரோட நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். தட் ஒன் மேன் இஸ் அருண் விஸ்வா.
அண்ட் யூனோ நானும் ஐ எம் அன் இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர். ஸோ அட்டாக் என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் ஒரு குழந்தையாக பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் சாந்தி டாக்கிஸ் அருண் விஸ்வாவும் பார்க்குறாரு. அண்ட் ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு உருவாக்குறதுக்கான நல்ல காரணங்கள் இருக்கணும், நல்ல டேலண்ட்டை சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூ ஷுடன்ட் டேக் எனி திங் லைட்லி. ஒரு ப்ரொடியூசராக ஃப்ரண்ட் லைனில் நின்று எல்லா சண்டையும் நம்ம தான் போடணும்னு எல்லாத்தையும் தனியாளாக நின்று சண்டை போட்டு இந்த படத்தை இன்னி வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஐ ஹாவ் ஒன்லி த மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அருண். அண்ட் நானும் அருணும் வி ஹாவ் another project that we are planning. We'll announce it soon. And similarly for Shri also. So we have some very exciting things to announce soon. But அதுக்கான மேடை இது கிடையாது. இது வந்து உங்களுக்கு, இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ரூம்லேயும் மேடையிலும் இல்லாதவங்களுக்கு, முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு நன்றி சொல்கிற ஒரு தருணம். அண்ட் இந்த நன்றி வந்து நாங்கள் இந்த படம் எடுத்த முதல் நாள்லேருந்து எங்கள் அப்படியே ஹோல்ட் இட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்தோம். அது இன்னைக்கு நீங்கள் இட் இஸ் ரீச் தெம். ஸோ தேங்க்யூ டு த மீடியா அண்ட் அதை ஏற்றுக்கிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸஸ். ப்ளீஸ் டெல் யூ அதர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டு வாட்ச் 3 BHK. இது எங்கள் கதை கிடையாது, இது உங்களோட கதை, உங்கள் வீட்டில் நடக்கிற கதை. ஸோ ஐ ஹோப் யூல் ஷோ அஸ் அ லாட் ஆஃப் லவ் அண்ட் I dream that 3 BHK will have a long and beautiful run in the cinemas, and I hope all of you will show this team a lot of love. Thank you so much.